ஹாய் ஹலோ. ஆக்சுவலி நான் கங்காங்க. எனக்கு இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதெல்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ஒரு மனுஷனை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு பேர் உணர்ச்சி ஒவ்வொரு நாளுமே என்னோட வாழ்க்கையில் நான் அந்த ஆளை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த மனுஷன் யாருமே இல்லைங்க, நம்மளோட இளையராஜா தான். நம்ம அவரை பத்தி ஏன் பேசி ஆகணும்னா, நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்மளோட அங்கமாவே இருக்காரு அந்த மனுஷன். சந்தோஷமா இருக்கும்போது அவருடைய இசை நமக்கு ஒரு குதூகலத்தை உண்டாக்குது. சோகமா இருக்கும்போது அந்த பெருந்துயரத்தை நம்ம கிட்டே இருந்து அப்புறப்படுத்துறதுக்கு, அப்படி இல்லைன்னா நம்மளை ஆறுதல் படுத்தி வைக்கிறதுக்கு அவருடைய இசை ரொம்ப பயங்கரமா நமக்கு ஒரு ஒரு பேருதவியா இருக்கு. அவர் இருக்கும்போதே நம்ம அவரை கொண்டாடணும். அவர் கொண்டாட தவறுட்டோம்னா, எனக்கெல்லாம் அவர் வாழ்ந்த காலத்துல வாழ்றதே எனக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தவம் மாதிரி இருக்கு. எனக்கு இளையராஜா ஃபர்ஸ்ட் எப்படி அறிமுகமானான்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா மூலியமா தான். எங்க அப்பா டெய்லியும் வீட்டுல பாடுற பாட்டு, அப்படி இல்லைன்னா டிவில இந்த சன் மியூசிக், ஜெயா இந்த மாதிரி எப்பவுமே அந்த ரெட்ரோ சாங் ஓடிட்டு பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சாங்கு வீட்டுல ஓடிட்டு தான் இருக்கும். எனக்கு இளையராஜா அப்படின்னா அறிமுகம். ஏன்னா என்னால அதை பார்க்க முடியாது. நான் என்னோட வைப் தான் பாத்தீங்கன்னா முழுக்க யுவன் சங்கர் ராஜா தான் இருக்கும். ஏன்னா அந்த நான் எனக்கு நல்லா விவரம் தெரிஞ்சு ரொம்ப பிடிச்சி கேட்ட பாடல்னா அது எல்லாமே யுவன் சாங் தான். அப்படியேப்பட்ட வைப்ல இருந்து வந்தேன்னா எனக்கு எப்படி இளையராஜா பாட்டு டக்குன்னு கேப்சர் ஆகும் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆனா ஒரு கட்டாயத்தினால நான் இளையராஜா பார்த்துருந்தேன். சரி வீட்டுக்குள்ளதான் அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியே போனா அக்கம் பக்கத்துல கல்யாணம், காதுகுத்து, இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நிகழ்ச்சியில இளையராஜாங்க தான் ஓடிட்டு இருக்கும். என்னடா அது இங்கேயும் இளையராஜாங்கே ஓடிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா, பஸ்ல போகும்போது என்னடா எல்லா இடத்துலயுமே இந்த மனுஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு அப்பெல்லாம் ஒரு காண்டா இருக்கும். காலங்கள் போக போக நம்மளுடைய சூழ்நிலைகள் மாற மாற, அதாவது வாழ்க்கையில அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் சில பக்கம் வரும் பாத்தீங்களா. சோ அப்படியேப்பட்ட பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இளையராஜா நமக்கு நம்மளே அறியாமலே பிடிக்க ஆரம்பிக்குது. பொதுவாகவே நமக்கு இசையை பத்தின புரிதலும் இல்லை, இல்லை இசையை பத்தின அறிவும் இல்லை. பட் ஆனா இசையை ரசிக்க தெரிஞ்சிருக்கு. அது இப்ப இளையராஜாவை இந்த ஒரு காலகட்டம் வந்ததுக்கு அப்புறம் நம்மள ஆட்டோமேட்டிக்கா அதை கொண்டு போய் சேர்க்குது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ஒரு வாழும் ஒரு ஒரு இசை துறைன்னு சொன்னாங்க, வாழும் ஒரு இசை புத்தர்னு சொல்லலாம். எனக்குள்ள கஷ்டத்தை அவரோட அவரோட பாடல்கள் பாத்தீங்கன்னா என்ன அவர்கிட்ட இருந்து அந்த கஷ்டத்துல இருந்து என்ன அமைதிப்படுத்துது. இல்லைன்னா என்னை இங்கேருந்து வெளியில இருந்து வேற இடத்துக்கு தூக்கி போடுது. என்னோட கஷ்டத்தை ஒரு காதலா இருக்கணும், ஒரு சந்தோஷமா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் மகிழ்ச்சியா இருக்கணும், ஒரு பெரும் துயரமா இருக்கணும், எல்லா இடத்துலையுமே இளையராஜா இருக்காரு. எல்லா இடத்துலையுமே அது காலச்சூழலோ இல்லைன்னா ஒரு எப்பேற்பட்ட ஒரு சமயமா இடமா இருந்தாலும் சரிதான், எல்லா இடத்துலயும் இளையராஜா என்னோட வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்கிற பட்சத்துல எனக்கு நம்ம ஒரு ஆளும் காலத்திலேயே அவரை கொண்டாடிக்கிறது அது அவருக்கு பெருமை இல்ல, நமக்கு பெருமை. ஏன்னா பின்வரும் காலத்துல இளையராஜாவை இசைய ஒரு பெரிய மக்கள் கூட்டம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இளையராஜா அப்படி விட்டுற போதும் இல்லை. ஏன்னா இளையராஜாவை பத்தி நம்ம இன்னும் அதிகம் பேசணும், இளையராஜாவை நம்ம அதிகம் கொண்டாடணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ இதுதான் ஸ்டார்டிங். நம்ம இனிமேல் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இசை மட்டும் இல்லை, இசை, அரசியல், காதல், காமம், ஸோ எல்லாத்த பத்தியுமே பேச போறோம். ஸோ தொடர்ந்து பேசலாம். நன்றி.